தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து துரியமும் விழிப்பு நிலையம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுமா, தெளிவா இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு பஞ்சேந்திரிய தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி எம் சந்திரன் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சுவாமியோட ஒரு தலைப்பு துரியமும் விழிப்பு நிலையும் என்ற தலைப்புல நம்ம கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். முதல்ல ஒரு கவி பார்க்கலாம். விழிப்பு நிலை என்ற ஒரு வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பினும் சுழலில் அலை மனதின் அழுக்கை தற்சோதனையால் துடைத்து வந்தால் அன்பெனும் கடமை உணர்வாகும் வாழ்வு பழுத்து வரும் அறிவு அந்த பக்குவத்தால் பலப்பலவாய் வாழ்வில் வளர் சிக்கல்கள் தீரும். முழு கல்வி இது உண்மை அறிவிட்டு எட்டும் முறையாக பயின்றிடுவீர் வெற்றி காண்பீர். அப்ப எப்பயுமே நம்ம விழிப்பு நிலையோட இருந்து எல்லாமே செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் நம்மளுக்கு தற்சோதனை பண்ணி எதை நம்ம கலைக்க முடியும். நல்லதை எடுத்துக்கலாம், தீயதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இந்த கவியில சுவாமிஜி நம்மளுக்கு தெளிவா விளக்குறாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது தன்னை அறிய வரும் சூழ்நிலைதான் சமுதாய அமைப்பு, இயற்கை, இறைநிலை உணர்வில் தெளிவு பெற மனித மன அறிவுக்கு விழிப்பு நிலை வேணும் இல்லையா? அப்ப அதற்கு உயிர் அறிந்து அறிவறிந்து உண்மையை அறிய வேணும். அழியா பொருட்களை உணர்ந்து அதை அடையும் முயற்சியில் தான் ஏற்படும் தடங்களை தாங்குவதுதான் தவம் ஆகும். அப்ப வாழ்வு என்ன இருக்கும்? ஆபத்து வரத்தான் செய்யும். எப்படி ஆபத்தை தாண்டுவது என்ன யோசிக்க நிதானம் வேணும். அப்ப அந்த நிதானம் அமைதியாக இருப்பதன் மூலமா தான் வரும். யார் தினசரி அமைதியாக இருப்பதற்கு தியானம் செய்கிறாங்களோ அவங்க நோக்கி எந்த ஆபத்து வந்தாலும் அவர்கள் எளிதாக தப்பி விடுவாங்க. அப்ப எப்படி இறைவனின் திருநாமத்தை அன்போடும் ஆத்ம அர்ப்பணத்தோடும் ஜபிக்கின்றோமோ அதே போலதான் தியானமும் நாம செய்யணும். மனம் போன போக்கெல்லாம் போகாதிருக்கத்தான் தவம் செய்து தான் உயிர் அறிய முடியும். எப்படி கோழி குஞ்சு தாய் கோழியிடம் முட்டையாக ஒரு முறையும் அதை அடகாத்து குஞ்சாக பிறக்கும் போது 2ஆம் முறையும் பிறக்கிறதோ அத போலதான் மனிதனும் தாய் வயிற்றிலிருந்து பிறப்பது உடலால் ஒரு பிறவி இல்லையா? மற்றொன்று சத்குரு மூலம் குருமைய தீட்சைனா ஞான பிறவி நடைபெறுவது மற்றொரு நாள்தான் மனிதனிடம் அறி அப்ப அந்த நாள் தான் மனிதனிடம் அறிவு பிறந்த நாளாக நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப பக்தி வணக்க முறையாக இருந்தாலும் அது வேறு நான் வேறு என்று இருந்த மனம் குருமைய தீட்சையினாலதான் முதலா உயிரோடு ஒன்றி இரண்டர கலந்து இணக்க முறையாக மாற்றி அமைச்சு பரத்தை தம் வசமாக்கி பரவச நிலையில் அழுத்தமா உணர்ந்து உருவாகி விடுது. அப்ப உரிமை எடுத்துக்கொண்ட
நாம செய்வது சரியா அல்லது சரியில்லையா என்ற சிற்றன்புக்கு இந்த சிற்றறிவு நிலையிலிருந்து மீட்க படிப்பினைகளை கொடுத்து தெளிவுபடுத்தி விடுகிறது. அந்த அறிவு, அந்த பேரறிவு வந்து அந்த சிற்றறிவோடு அப்பதான் இணையுது. எப்படி மலையானது மண்ணின் மடியை முத்தமிட்டு செல்லும் போது மண்ணோடு மண்ணாகவும், சாக்கடையில விழுந்து சாக்கடை தண்ணீராகவும், கடலில் விழும்போது உப்பாகவும், பூத்த பூவுக்குள்ள சென்று விழும்போது தேனாகவும், சிப்பி வாய் விழுந்து ஒளிரும் முத்தாகவும் வருது இல்லையா? அப்ப அதே போலதான் பல கோடி பிறவிகளை எடுத்து பிறந்து இழைத்து வரும் நாம முக்தி அடைய வேண்டுமானால் உள்ளூர் இணக்கமாகிய உத்தமர்தம் உறவு வேணும். அதுதான் வள்ளலார் அந்த பாட்டுல சொல்லுவாரு. ஒருமையுடன் நினது திருமடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அப்ப ஆத்மா ஒண்ணுதான், அது செயல்படும் விதத்துலதான் தான் வேறுபாடு. ஆத்மா ஒன்றாக இருப்பதால்தான் பிரபஞ்சத்துல ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் எல்லாரிடமும் பதிவாயிருக்கு. ஏற்பட்ட பதிவுகளுக்கு ஏற்பதான் விளைவுகளை அனுபவித்தே தீர்க்கணும். அப்ப அந்த இயற்கை நிதியிலிருந்து யாரும் தப்ப முடியுமானா தப்ப முடியாது. அப்ப இது எல்லாரும் அனுபவிச்சுதான் வரணும். அப்ப உள்ளுணர்வாக உணர்கிற போதுதான் தவறுகள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அப்ப சிந்தித்து செயல்பட முடியுது. நல்லெண்ண நாடல் நம்மளுக்குள்ள தொடங்குது இல்லையா? நலம் பயக்கும் விளைவுகளை அனுபவிக்க தொடங்குகிறோம். வினைகளின் திணிவே விதி எனப்படுகிறது. அப்ப பதிவுகளுக்கு ஏற்பதான் விளைவுகளை அனுபவிக்கும் போதுதான் அதை விதி என்றும் நாம ஒப்புக்கொள்கிறோம். அப்ப விதியே மதியால வெல்லலாம்னா வெல்லலாம். அறிவு எவ்வாறு வேலை செய்தோ அதுவே மதியாகும். ஆனா அந்த மதியே விதியாகிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டாதான் இயற்கை நியதி நம்மளுக்கு புலப்படும். அதுதான் ஒரு சித்தர் பாட்டுல சொல்லுவார். விட்டால் போதும் வினைகள் என்றால் விட்டு விடுமோ இயற்கை நியதி, பட்டால்தான் தெரியும் என்பார்கள் பட்டாலும் உணர்வில்லாத பாங்கிற்கு தொட்டுவிட்டு போகுமோ தொடர்வினைகள், கட்டாயம் வருத்தமுற அனுபவித்தே எட்டிக்காய் ஆகிருமே வாழ்வின் வளம். அப்ப அந்த வினைய இருக்கனாலதானே நம்ம பிறக்கிறோம். அந்த பிறவியில அந்த வினையை கழிக்கதான் நம்ம வந்திருக்கோம். அப்ப மனிதன் என்பவன் யாரு? சஞ்சீத கர்மம் என்ற 2 அடுக்கும் வினைப்பதிவுகள் தொகுப்பு தான். அப்ப அவனுடைய தன்மை, குணம், அவனது பதிவுகள் தான் ஆகும். அப்ப எனவே தீய பதிவுகளை சேர்க்காம நல்ல பதிவுகளை சேர்த்துக்கொண்டா வாழ்க்கை வந்து நம்மளுக்கு எப்பயுமே வசந்தமா தான் இருக்கும். வாழ்வில் வினைப்பதிவா வந்ததை அனுபவித்தும் பின்பு சீரமைச்சும் இறுதியில் அறுத்தும் ஆன்ம தூய்மை அடைஞ்சாதான் மனம் முழுவதும் இறைவனை பற்ற முடியும். அப்ப நாள்தோறும் செய்த நல்வினைகள் தீவினைகள் எண்ணி பார்த்தா நாம நம்மையே திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவம் நம்மளுக்கு ஏற்படும். அப்ப மேலும் நம்முடைய லட்சியத்தில் ஈடுபாட்டோட திகழமான ஒரு ஆன்ம சக்தி நம்மளுக்கு உண்டாகும். இப்ப துரியம் சகஸ்ரதாரம் தலையில வந்து உச்சந்தலையில இருக்குது. இறைவன் உணர கேட்வே ஆஃப் காடுன்னு நம்மளுக்கு சொல்லுவாங்களே, மன்றத்துக்கு போனா நம்மளுக்கு துரிய தீட்சை கொடுக்கும்போது அப்படித்தானே சொல்றாங்க. அப்ப ஐம்புலன்களை ஆட்சி செய்வதால் அது பேர் என்னன்னா ராஜயோகம் ஆகும். சகஸ்ரம் என்றால் 1000 என்று பெயர். அதுக்கு நமது மூளையில் ஆயிரக்கணக்கான கபாட நுண்மையங்கள் உள்ளது. ஆதாரமாக உள்ள பல கோடி சிற்றறைகளும் இந்த தியானத்துலதான் உணரப்படுகிறது. அப்ப பிறந்த குழந்தையோட தலையில உச்சியில தான் உள்ள அந்த பள்ளமான இடம்தான் துரியம். உடம்பின் 10வது துவாரம்னு அதுக்கு பேரும் இருக்கான். அப்ப குழந்தை வளர வளர எலும்புகள் வளர்ச்சி அடைவதால இப்பாகம் வந்து மறைஞ்சு போகுது நம்மளுக்கு நாளடைவுல. அப்ப ஆரம்பத்துல நம்மளுக்கு அந்த துரியம் வந்து நம்மளுக்கு பள்ளமாதான் ஓப்பன்ல தான் இருக்குது. பிறந்த குழந்தை அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது மறையுது. அததான் வள்ளலார் ஒரு இடத்துல சொல்வார். துரிய வாழ்வுடனே சுகபூரணம் எனும் பெரிய வாழ்வளித்த பெருந்தனி தந்தையே. அப்ப எவ்வளவு உணர்ந்து அதை சொல்லியிருக்காரு பாருங்க. துரிய வாழ்வெனும் சுகபூரணம் எனும் பெரிய வாழ்வளித்த பெருந்தனி தந்தையே. அப்ப அந்த சுத்த வெளிய வந்து அவ்வளவு இதா பெரிய தந்தையன்னு அவ்வளவு இதா அவர் போற்றி சொல்றாரு. அப்ப மனச உயிர நினைவ உச்சந்தலையில வைத்து தியானம் ஏற்றுங்கிறது நம்மளுக்கு துரிய தியானம். அப்ப நம் எண்ணங்களையும் ஆற்றங்களையும் ஒளிபரப்புச்சையும் வானொலி நிலையம் நம்ம சொல்லலாம். அங்கிருந்துதான் நம்மளுக்கு எல்லா சேட்டிலைட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. எந்தெந்த ஸ்டேஷன் வேணும், எந்தெந்த நெட்வொர்க்ல நம்ம கனெக்ட் ஆகணுங்கிறது எல்லாமே அந்த துரியத்துலதான். அது ஒரு நெட்வொர்க் பேங்க் தான். இப்ப நம்மளுக்கு டிவி பாக்குறோம், ஜி தமிழ் வேணுமா, விஜய் வேணுமா, ஒரு சேனலுக்கு ஏத்த மாதிரி அது டியூன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரேடியோ கேட்கும் போது அப்படிதான் அந்தந்த ஸ்டேஷனுக்கு ஏத்த மாதிரி அதை நம்ம இது பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப அது வந்து மெயினான ஒரு வானொலி நிலையம் தான். அப்ப நமது பாவ பதிவுகள் வந்து தூய்மை பெற
நம்மளுக்கு ஏற்ற பயிற்சி தான் துரிய தவம். இந்த பயிற்சி மூலம் தான் உயிராற்றல் மிக நுண்ணி இயக்கத்துக்கு திரும்பும். பிரபஞ்ச காந்த சக்தியோடு இணையுது. அப்ப அந்த தொடர்பு கொள்ளும் நிலையில தான் நம்மளுக்கு ஆற்றல் பெருகுது. நாம் என்ற எண்ணங்கள் பலருடைய மனதில வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. நாம் கொடுக்கிற சங்கல்பங்களும், வாழ்த்துக்களும் நம்மளுக்கு செயலாகுது. எளிதில் உணர்ச்சி வயப்படாத நிலை கிடைக்கும் மனசுக்கு வேகமும் நுட்பமும் அங்கு அதிகரிக்குது. அப்ப துரிய தியானத்தால மனம் என்ன பண்ணுது? தன் இயக்கத்தை நிறுத்திக் கொள்கிறது. துரியத்தில் உயிராக அங்க நிக்குது. அப்போ மனம் வந்து பிரம்மமாக அமைய உதவும் அறிவு பேரறிவாக நம்மளுக்கு மிளிருது. பிராரப்த கர்ம விதிகள் நீங்குது. வினைப்பதிவுகள் நீங்கி தூய்மை அடைய வழிவகுக்குது. அப்ப சலனமற்ற இந்த சிந்தனை வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நடுமனம் வந்து புறமனச வெற்றி கொள்ள உதவுது. அதுக்கு வள்ளலார் வந்து ஒரு பாட்டுல சொல்லுவாரு, 4 அடி கவியில சொல்லுவாரு. உச்சியில் அமிர்த கலசம் உண்டு, உள்வழி சென்று நீ அருந்தி கொண்டு, பிறவிக் கடல் நீந்த வழியும் உண்டு, அதை நீந்தா பேர்களுக்கு சாவும் உண்டு அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நினைச்சு பாருங்க. உச்சியில வந்து ஒரு அமிர்த கலசம் இருக்குதுங்கிறாரு. உள்வழி சென்று நீ அருந்திட்டு வா அப்படிங்கிறாரு. பிறவிக் கடல் நீந்த வழியும் உண்டுங்கிறாரு. அத நீந்தா பேர்களுக்கு சாவு உண்டுங்கிறாரு. அப்ப நம்மளுக்கெல்லாம் மரணம்ங்கிறது அவ்வளவு சீக்கிரம் வருமா? வராது. ஏன்னா நம்ம வந்து குரு மகானோட தொடர்பு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இந்த குரு மகான் மூலமா நம்ம தீட்சை பெற்று அந்த தினம் தினம் அந்த துரிய தவம் செய்யும் போது நம்மளுக்கு வந்து அங்க இருக்க அமிர்தமா நம்மளுக்கு கிடைக்குது பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நம்ம எல்லாம் மனவளக்கலையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் நம்மளுக்குள்ள நடக்குது. அத மகான் வந்து எப்படியெல்லாம் நடத்துறாரு. அத கவனிச்சு பார்த்தாலே நம்ம மகானை வந்து எவ்வளவு பெரிய இடத்துல நம்ம வச்சிருக்கலாம். இப்படி ஒரு மகான் கிடைக்க நம்ம என்ன புண்ணியம் பண்ணோம்னு தெரியாது. அப்ப மனசை அடக்க முயற்சிப்பது முடியாத காரியம் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் தம் பிடித்து எண்ணங்கள் இல்லாமல் அடங்கியபடி நம்ம இருக்கலாம். ஆனா அது எலுமிச்சை மரத்தை வளைச்சு பிடிக்கிறதுக்கு சமம். இப்ப மரத்தை நம்ம வளைச்சு பிடிக்கிறோம். திடீர்னு அது என்ன பண்ணும்? அது கைவிட்டு எகிறிடும். முள்ளு குத்தும் இல்லையா? அப்ப அது குத்தும் போது என்ன ஆகும்? டக்குன்னு எகிறிடும். திரும்பி வந்து நம்ம தலையிலேயே அடிக்கும். அப்ப அந்த பழத்தையும் பிடுங்க முடியாது. ஒவ்வொரு எண்ணமும் வர வர அதை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்து விடணும். எண்ணத்தை கடக்க முயற்சிக்க கூடாது. அடக்கவே கூடாது எண்ணத்தை. அது பாட்டுல அது வருதா? அது பாட்டுல அது போக விட்டுறணும். அந்த எண்ணத்தை பின்னாடி நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. அது என்னங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி அது கூட இருக்கணும். அப்ப அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி இந்த மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி குருவருள் இல்லாமல் ஒரு அங்குலம் கூட நம்மளால ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. அப்ப நாம விசாரம் செஞ்சாலும் சரி, நாம செய்யறது விசாரம் அல்ல. அது தத்துவ ஆராய்ச்சி ஏட்டு சுரக்கா உணர்ச்சி மயமாகி பரிதத்தபடி எழுப்புவதுதான் உண்மையான விசாரம். அப்ப விசாரங்கிறது என்னது? நம்மள நாமளே அகத்தாய்வு செய்யறதுதான். அப்போ ஒரு சனமும் நம்ம வந்து அகத்தாய்வு பண்ணும் போதுதான் நமக்குள்ள என்ன நடக்குது, என்ன மாற்றங்கள் நிகழுது, அந்த பிரபஞ்ச சக்தியோட நம்ம எப்படியெல்லாம் இணையிறோம், அங்க நடக்கிறதுதான் அண்டத்துல இருக்கிறதுலாம் பிண்டத்திலையும் இருக்கிறதுங்கிறத நம்ம உணர்வாக உணர முடியும். அறிவோனை அறிய வேண்டும். அதுதான் நிஜ விழிப்பு நிலை. தன்னை அறியலாம், நான் என கருதும் மனசை அறியலாம். ஆனா மனம் இழந்து நானும் மறைந்த பின் எஞ்சி நிற்கும் அதை நம்மால் அறிய முடியுமானா முடியாது. அதை அதுதான் அறியணும். அது ஒன்றேதான் தன்னை அறியும். அப்ப கோயிலுக்கு போய் நம்ம என்ன பண்றோம்? சிலைய உருவ வழிபாடு செய்து தியானம் நம்மளுக்கு கனியுமானா கனிவடையாது. அப்ப கோயிலுக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. நம்ம சுற்றி இருக்கிற உயிர்களாக, நண்பர்களாக, உறவாக, பகைவராக உள்ளதெல்லாம் உருவம்தான். அங்கெல்லாம் அது வழிபடல் வேண்டும். வழிபடுதல்ங்கிறது என்னது? ஒன்றுபடுதல். அப்ப எதிர்ப்பவர்களோட ஏற்படும் விவகாரங்களோட அவங்க விவகாரங்களோட விருப்பு வெறுப்பற்று அவதானித்து செயல்படுதல் தான். அப்போதுதான் நம்மளுக்கு பரந்த மனப்பான்மை கிடைக்குமா. அதன் விளைவு வெல்ல முடியாது. வார்த்தைகளால கூட சொல்ல முடியாது. ஏன்னா அது அவ்வளவுக்கு ஒரு நல்ல முயற்சி எடுக்கிற பக்குவம். அது இல்லாமல் நாம என்ன முயற்சி பண்ணாலும் நம்மளால செய்ய முடியாது. தொடங்கிய இடத்துலதான் திரும்ப வந்து சேர போறோம். அப்ப அததான் அந்த மனித வடிவங்களை இறைவன் தானே அந்த மனித வடிவங்களை கொடுத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து நடந்தாதான் எல்லாமே நம்மளுக்கு வழிய வரும். எல்லாமே அகண்டாகாரமா நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்குதான் மகரிஷி இறை வணக்கத்துல ஒரு வரி சொல்லுவாரு.
அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அப்ப இறைவன்னா யாரு? இறைஞ்சி நிற்பவன் என்றுதான் பொருள் அதுக்கு. கீழானவனுக்கும் கீழே இறைஞ்சி பணிஞ்சு நிற்பவனுக்கும் இறைவன் தான் இடம் கொடுக்குறான். அங்க அகங்காரத்துக்கு இடம் இல்லை. அதாவது தனித்திருக்கணும், பசித்திருக்கணும், விழித்திருக்கணும். தனித்திருக்கணும், நம்ம தனிமையா இருக்கிறது இல்ல, நம்மளே உணரணும். பசித்திருக்கிறதுன்னா என்னது? அந்த ஆன்ம தேடல், அந்த ஆன்ம பசி நம்மளுக்கு தேடணும். என்ன நம்மளுக்கு அந்த தேடல் வந்து நம்மளுக்குள்ளே நம்ம எதை தேடுறோமோ அது எது தேடுதோ அதை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். நம்மளை அனுப்பிடுச்சாங்க அந்த உலகத்துக்கு. ஒரு ஆத்மாவா நம்மளை அனுப்பிடுச்சு. ஒரு அம்மா அப்பா கிட்ட ஒரு உயிரா குழந்தையா நம்மள இந்த ஊருக்கு பிரபஞ்சம் நம்மளை அனுப்பி இருக்குது. அது நம்மளை இப்ப தேடுது. அது அங்க தேடுறதுனாலதான் நம்ம அதை இங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஆத்ம பசி நம்மளுக்கு இருக்கணும், விழித்து இருக்கணும். எப்பயுமே விழிப்பு நிலையோடே நம்ம இருக்கணும். அப்ப இந்த விழிப்பு நிலையில இருக்கும்போதுதான் அந்த 3 இதுவும் சேர்ந்தாதான் நம்மளுக்கு பதவிங்கிறது ஒண்ணு கிடைக்கும். எந்த பதவி கிடைக்கும்? அந்த இறைநிலையோட ஒன்ற பதவி. அதுக்கு தானே எல்லாருமே போராடுறோம். அப்ப இந்த பிறவி நோக்கம் என்ன? நம்ம வந்த வாழ்க்கையோட அந்த இறைநிலையை உணரணும். நம்ம கொண்டு வந்த கர்மாக்களை நம்மளே கழிக்கணும். அப்ப அதுக்குதான் இந்த இவ்வளவு நம்ம போராட்டங்கள் நடக்குது. அப்ப இத்தனை இதுவும் நம்ம கடந்து வந்தாதான். அதுதான் ஒரு சித்தர் சொல்லுவாரு, குதம்பை சித்தர் வந்து, நாட்டத்தை பற்றி நடுவனவோர்க்கு வாட்டங்கள் ஏதுக்கடி குதம்பாய் வாட்டங்கள் ஏதுக்கடி. அதாவது ஒரு பொருள் மீது நம்மளுக்கு பற்று வைக்கிறோம் இல்லையா? எந்த பொருளா இருந்தாலும் சரி பற்று வைக்கிறோம். திருப்பி அந்த பொருள் மேல ஒரு நாட்டமும் வைக்கிறோம். அப்ப அந்த பொருள் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி அது ஒரு வாட்டமா நம்ம வந்துடுறோம் இல்லையா? பொருள் வளம் சேர்ந்தா என்ன பண்றாங்க நம்ம கிட்ட? உறவினர்களும் நண்பர்களும் நம்ம சும்மா இருக்க விட மாட்டாங்க. உதவி செய், ஏதாவது நன்கொடை செய்யி, அதை கொடு இதை கொடு என்ன நம்மளை போட்டு சுரண்டி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நம்ம அடிக்கும்போது என்ன பண்ணுவோம்? அவர்களை நம்பி நம்ம கொடுத்தா அது நம்மளுக்கு திரும்ப கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. என்னதான் கஜகரணம் போட்டாலும் மீண்டும் திரும்ப வாங்க முடியாது. அப்ப அப்பொழுது நம்மளுக்குள்ள ஒரு வருத்தம் வரும் தானே. அப்ப அந்த வருத்தம் வந்தா என்ன பண்ண? உடனே கவலை வரும். கவலை வந்தா என்ன பண்ணும்? நாளடைவுல அது ஒரு பிணியா நம்மளுக்கு மாறும். அதை நினைச்சே நம்ம ஒரு நோயாளியா மாறிடுவோம். ஐயோ இவ்வளவு வாங்கிட்டாங்களே, நம்மளுக்கு திரும்ப தரலையே, அவங்களே அனுபவிச்சுக்கிட்டாங்களே, நம்ம அப்ப கஷ்டப்படும் போது கொடுத்தோமே, இப்ப கொடுக்காம போயிட்டாங்களே, நம்ம அன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது உதவி பண்ணமே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கவலை வந்தோன்னா அது நோயா மாறி, அந்த நோய் நாளடைவில் என்ன ஆகும்? நம்மளுக்கு மரணத்துல கொண்டு தள்ளி விட்டுரும். அப்ப இந்த தொல்லைகள்லாம் யாருக்கு இல்லைன்னா உண்மையான ஞானிக்கு கிடையாதுங்கிறாரு. அவன் எப்பயுமே தன்னை மறந்து அந்த பரம்பொருளோட லயிச்சுட்டு தான் இருப்பானாம். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து அந்த புருவ மத்தியில உள்ள ஞானக்கண் பிரதானமா அமையுது. அந்த ஞானக்கண்ணாலே நோக்குறவனுக்கு வாட்டம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப அந்த குதம்பை சித்தர் வந்து அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு கதையை கூட இதுல பார்க்கலாம். அதாவது புத்தர் வந்து எப்பயுமே போதி மரத்தடியில தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது. எப்பயுமே அங்கதான் உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாராம். அப்ப அப்படி தியானம் பண்ணும்போது சீடர்களுக்கு எல்லாம் எப்பயுமே விழிப்புணர்வோடே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாராம். அப்ப புத்தரோட முகத்தை பார்த்தவங்க எல்லாம், ஐயோ உங்க கண்கள்ல இவ்வளவு ஒளி இருக்கு, உங்க முகத்துல ஒரு காந்தம் தெரியுது, புன்னகையில இவ்வளவு இது தெரியுது, அப்படி இப்படின்னு நிறைய அவரை புகழ்ந்து சொல்லுவாங்களாம். அப்ப அவர் வந்து சொல்லும்போது சொல்லாராம், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நான் கடவுளோட அவதாரம் கிடையாது, நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ ஒரு நாள் ஒரு மூதாட்டி வந்து புத்தரை பார்த்து கேக்குறாங்க, நீங்க கடவுளோட அவதாரமா? உங்க முகத்துல இவ்வளவு ஒரு தேஜஸ் தெரியுது, இவ்வளவு ஒரு புன்னகை தெரியுது, ஒரு காந்த சக்தி என்ன இழுக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்ப புத்தர் புன்னகிச்சுக்கிட்டே சொல்றாராம், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க நான் தேவரால அனுப்பப்பட்டவங்க கூட இல்ல, உங்களை மாதிரி சாதாரண மனுஷன்தான் அப்படிங்கிறாராம். அப்படின்னா நீங்க பெரிய ஞானியா இருக்கணும் அப்படின்னு அந்த மூதாட்டி சொல்றாங்களாம். இல்ல இல்ல, நான் மகானும் இல்ல, பெரிய ஞானியும் இல்ல, எனக்கு வந்து எல்லாமே ஒண்ணுதான், இந்த உலகம் என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுல இருக்கும்போதுதான் இதுக்கு எனக்கு என்னெல்லாம் கிடைக்குது, இந்த உலகத்தோட நான் ஒன்றி வரேன், நான் வந்து வெளியில தான் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ளதான் எல்லாமே இருக்குது அப்படின்னு அந்த புத்தர் வந்து அந்த மூதாட்டிக்கு பதில் சொன்னாராம். அப்ப அந்த மூதாட்டி அதுக்கப்புறம் யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்களாம். ஓ நமக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா? அப்ப வெறுமை வந்து ஒண்ணுமே இல்லையா? ஆழமான கருத்தெல்லாம் நமக்குள்ள இருக்குதா? அப்ப நாம் நினைக்கிற மாதிரி தேவதையெல்லாம் எனக்கு வருமா அப்படின்னு அந்த மூதாட்டி கேக்குறாங்களாம் புத்தர்கிட்ட. அதுக்கு புத்தர் சொல்றாராம், எல்லாமே நீங்க உங்க மனசை அமைதிப்படுத்தி உங்களை நீங்களே கவனிக்கும் போது உங்களுக்குள்ளே தேவதைகளும் வருவாங்க. அங்க வந்து உங்களுக்கு
என்ன சொல்றது, வண்ணத்து பூச்சிகளும் பறக்கும், எல்லாமே நடக்கும், நமக்குள்ளதான் அத்தனையும் இருக்கு அப்படிங்கறதுதான். அப்ப இது வந்து ஒரு சின்ன கதையா இருந்தா கூட நம்ம வெறுமையை உணரும் போதுதான் அது பற்றி நம்ம என்ன பண்ண நிறைய கற்பனை தான் செஞ்சு வச்சிருக்கோம். அப்ப அதை பற்றி நம்ம பேச முடியுமானா பேசவும் முடியாது. அத வந்து யாரு உணர்வா உணர்றாங்களோ அவங்களுக்கு தான் அது புரியும். இதுக்கு சொற்களும் கிடையாது, வார்த்தைகளும் கிடையாது அப்படிங்கிறது. அதான் சிவவாக்கியர் ஒரு பாட்டுல கூட சொல்லுவாரு. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் நிறந்த கோடியே. அப்ப நம்ம வெளியில தானே தேடிட்டு ஓடுறோம். அப்ப உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது மகான் வந்து நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப இந்த அலைபாய்ந்து கொண்டிருக்க ஒரு நமக்கு மனசுனால வந்து ஒரு நிரந்தர சுகம் கிடைக்குது. அதை எண்ணத்தாலும் ஞானத்தாலும் வைராக்கியத்தாலும் பயிற்சி செய்து ஒருநிலைப்படுத்த பழகணும் நம்ம. அப்ப மனம் என்ற விசையில் இயக்கும் என்ற அந்த விசையை இயக்கிற பெண்டுலம் தான் மிதமாக அசைஞ்சு ஓடணும். அப்ப அறிவு மூளையை சேர்ந்தது, அன்பு கருணையும் சேர்ந்தது, மனசு அன்பும் கருணையும் மனசு சேர்ந்தது. அப்ப மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே அது மாயமாகிறது. மனம் உலகப் பொருள்களை பற்றும் போதுதான் அது அசுத்தமடைகிறது. ஆண்டவனை பற்றும் போது நிலைத்த நீடித்த இன்பத்தை அது அடையுது. அப்ப ஒவ்வொரு சொல்லுலையும் ஒவ்வொரு செயலையும் நம்ம வந்து விழிப்பு நிலையோடு இருக்கணும். சுவாமிஜி கூட நம்மளுக்கு ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க. நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்று உற்று பார்த்திடு, உன்னை உணர்ந்திடு, கற்றபடி நட, கருத்துடன் விழிப்புடன் சொல்லுவாரு. அப்ப எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து விழிப்பு நிலையோட இருக்கணும். இப்ப ஒரு சாதாரண இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் விழிப்போட இருக்கணும். வீட்டுல வந்து அயரா விழிப்பு நிலையோட இருக்கணும். இன்னும் சமுதாயத்துல போகும்போது நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், அங்க பழகுறோம். அப்ப அளவு கடந்த விழிப்பு நிலையில நம்ம இருக்கணும். அப்படி நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் விழிப்பு நிலை இருக்கதான் நம்மளுக்கு சுவாமிஜி வந்து இவ்வளவு பயிற்சிகள் கொடுத்திருக்காரு. ஏன்னா எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு பயிற்சிகள் ஒட்டி தான் வருது. அப்ப அந்த பயிற்சி நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து ஆழ்ந்து செய்யறோமோ அந்த அளவுக்கு அந்த பயிற்சியோட ஒன்றி நம்ம செய்யும் போதுதான் ஒவ்வொரு பயிற்சியுமே உடற்பயிற்சியா இருக்கட்டும் அதை வந்து முழுசா உணர்ந்து அதோட நம்ம ஒன்றி செய்யணும். கடமையேன்னு நம்ம செய்யக்கூடாது. காயகல்பமா இருக்கட்டும் அதுவும் அதே மாதிரிதான். நம்ம உயிருக்கான பயிற்சி, நம்ம கருமையற்று தூய்மை அடையிற பயிற்சி அப்படின்னு உணர்ந்து அந்த எப்படி அந்த அஸ்வினி முத்திரை போடுறதா இருக்கட்டும், ஓஜஸ் போடுறதா இருக்கட்டும், அதை உணர்ந்து செய்யணும். தவமும் அதே மாதிரிதான். ஒரு 10 நிமிஷம் தவம் பண்ணாலும் அதோட ஒன்றணும் நம்ம. அப்ப அந்த ஒன்றி போகணும். அதே மாதிரி அகத்தாய்வு பண்ணும் போதும் நம்ம வந்து நம்மளோட எப்படியெல்லாம் இன்னைக்கு நாள் போக போகுது, இன்னைக்கு நாளெல்லாம் நம்மள யாரையெல்லாம் நம்ம காயப்படுத்தக்கூடாது, யார் கூட எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் நம்ம உறவு வச்சுக்கணும், எப்படி அவங்களோட நல்லபடியா பழகணும், மனசை இப்படியெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு பக்குவ நிலையிலே இருந்து நம்ம வந்து அகத்தாய்வு செய்யணும். அப்ப அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பயிற்சியும் உணர்ந்து உணர்ந்து செய்யும் போது நம்மளுக்கே எல்லாமே நம்மள அறியாமலே நம்ம என்னெல்லாம் நினைச்சோமோ எல்லாருமே வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட தான் இருப்போம். இது வேணும் அது வேணும் எல்லாருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். அப்ப எந்த குறிக்கோள் நம்ம மனசுக்குள்ள இருக்குதோ அந்த குறிக்கோளுக்கான வழி நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். ஏன்னா மகான் வந்து அந்த பயிற்சிகள் மூலமா தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்ப இந்த பயிற்சிகள் எல்லாம் மகானோட பயிற்சிகள் எல்லாம் உணர்ந்து உணர்ந்து நாம செய்யும்போது நாமளும் நல்லா இருக்கலாம். நம்மள சுத்தி இருக்கவங்களையும் நல்லா வச்சிருக்கலாம். ஏன்னா எப்பயுமே விழிப்பு நிலையோடு இருக்கணும். ஒரு இடத்துக்கு போனா நம்ம எப்பயுமே விழிப்பு நிலையோட இருக்கணும். ஏன்னா அங்க நாளும் நடக்கும் அந்த இடத்துல. நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனா அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து நம்ம விழிப்பு நிலையோட இருந்து எப்பயுமே அந்த தவ உணர்வோட சமையல் பண்ணும் போதா இருந்தாலும் சரி, மற்ற வேலைகள் செய்ய போறதுனாலும் சரி, அந்த சமையல் உணர்வோடயே அந்த விழிப்பு நிலையோட இருந்து அந்த வேலையை நம்ம பொறுப்பா உணர்ந்து செய்யும் போது நமக்கும் நல்லா இருக்கும். நம்மள சுத்தி இருக்கவங்களையும் நல்லா வச்சிருக்க முடியும். இந்த சிந்தனையில எதுவும் நிறைவா இருந்துச்சுன்னா, அத்தனையும் குரு மகானுக்கே சமர்ப்பணம். ஏதும் பிழைகள் இருந்தா அடியேன் அதை ஏற்றுக்கொள்வேன். இதுகாரும் இந்த செவிமடுத்த அத்தனை மெய்யன்பர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி அருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பு. வாழ்க விழிப்பு வளமுடன் நிலை, ஐயா. துரியமும் விழிப்பு நிலையும். ஓப்பனிங்கே விழிப்பு நிலைக்கு மகானுடைய கவியில் ஆரம்பிச்சு ஆகினை ஆன்மீகத்தின் நுழைவாசல், துரியம் கேட்வே ஆஃப் காட், இது ரெண்டையும் டச் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம நிதானம், அதுக்கு தேவை அமைதி, அதுக்கு தேவை தியானம்.
அதுவும் டச் பண்ணீங்க. அதே போல வள்ளலார் சமாச்சாரங்கள் நிறைய சொன்னீங்க. உத்தமர்தன உறவு வேண்டும்ல ஆரம்பிச்சு மகான் நம்ம குரு சொன்னது இந்த அதாவது என்ன சொல்றது, அஹ், என்ன இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து என்னென்ன வினைகள் இருக்குது, அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கான மகான் என்ன சொல்லியிருக்காரு அதையும் டச் பண்ணிட்டு, துரிய ஓகே. தீட்சையில சொல்லக்கூடிய அறிவதனை கருவினிலே இணைந்து தவ மாற்ற அறிவு தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவும். இதுவும் அந்த இடத்துல விழிப்பு நிலைக்கு இன்னைக்குள்ள தலைப்புக்கு அருமையான ஒரு துரியத்துக்கு மகான் கொடுத்த ஒரு வாசகங்கள் அது. அதுவும் ம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நிறைய பாயிண்ட்ஸ் டச் பண்ணியிருக்கீங்க. சித்தர்களுடைய கவிகளும் நிறைய கொடுத்துருக்கீங்க. பர்டிகுலரா புத்தருடைய கவி, அதாவது தேஜஸ் அவர் முகத்துல என்ன இருக்கு காரணம் அப்படின்னா, உங்க மனசை நீங்க ஒழுங்கா அமைதிப்படுத்தி வச்சுக்கிட்டாலே உங்களுக்குள்ளேயே தேவதைகள் ஊடுருவாங்கன்னு சொன்னக்கூடியது ரொம்ப சிறப்புமா. அழகு வளமுடன் குடும்ப வாழ்க சித்தர் வாழ் குடும்ப சித்தருடைய சமாச்சாரங்களையும் கொண்டு வந்தீங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிறப்பு சிறப்பு. வாழ்க தொண்டு வளமுடன். தொடரட்டும். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க. வளமுடன். சான்றோர் பெருமக்களே, நமக்கு இன்னைக்கு மிக அருமையாக துரியமும் விழிப்பு நிலையம் என்ற தலைப்பிலே நமது பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்கள் நமக்கு மிக அருமையான நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. சித்தர்களுடைய பாயிண்ட்ஸும் அதோடு இணைத்து நமது குருமகானுடைய பாயிண்ட்ஸ் சேர்த்து வச்சு சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அம்மா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவித்து எழுவோம். தவநிலை துரியம். நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களும் அவர்தம அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா. மேலும் இன்று இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். அறிவதொரு வாய்ப்பளித்து அன்பு உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் காணிக்கையாக்குகிறேன். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வு பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25 மணிக்கு மாலை காயகற்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை விருந்து, 7:30 மணிக்கு உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிந்த நிகழ்வு நடைபெறும். பிறகு ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.